என்ன வசு விளக்கேத்திரியா? ஏண்டி ஏத்தின விளக்கெல்லாம் அணைச்சிட்ட? பாட்டி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஏண்டி என்ன தள்ளி நிக்க சொல்ற? நான் என்ன உங்க அம்மா வர லொக்கு லொக்குன்னு இருமிட்டு இருக்கேன்? அம்மா இது கோவில், இஷ்டத்துக்கு பேசாதீங்க. இஷ்டத்துக்கு பேசாம அளவு எடுத்துக்கிட்டா பேசுவாங்க. பொடி பொடி இவளே. பாட்டி தள்ளி நில்லுங்க. தம்பி கிளவி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. வசு மேடத்துக்கிட்ட கலாட்டா பண்ணது பாத்தீங்களா? வாங்க உத்தமன். நீ எப்படி விளக்கு ஏத்துறன்னு நான் பாக்குறேன்டி. தம்பி என்ன தம்பி இது? தோல்ல போடுற துண்டை இப்படி பிடிச்சிட்டு நிக்கிறீங்க? ஐயோ டிராமா கிமா ஏதாவது போட போறீங்களா? பாட்டி காத்துல விளக்கு அணையுது, அதனால தடுப்பு போட்டிருக்கோம். புடிங்க. என் மூச்சு காத்து பட்டு அணையறதுக்கு இவன் அடுப்பா பத்த வைக்கிறா. உத்தமன் கீழே. உத்தமன் மூ. ஐயோ பாட்டி, உன்னை யார் இங்க வர சொன்னது? உன்னை அங்க தானே இருக்க சொன்னேன். மூதேவி அவ மொத்த விளக்கை ஏத்தி முடிச்சிட்டா. என்னது முடிச்சிட்டாளா? ஏத்தி 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 சீக்கிரம் ஏத்துடி ஏத்து. இனியா விளக்கேத்திட்டியா? சீக்கிரமா ஏத்து. அங்க அம்மனுக்கு நம்ம வேண்டிக்கிட்டு குத்து விளக்கு ஏத்த போகணும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஏத்திட்டியா? அப்பா எல்லா விளக்கு ஏத்தியாச்சு. போலாம் போலாம் வா. போலாம் வா. அம்மா வந்து விளக்கேத்துமா. ஏத்தி ஏத்தி ஏத்தி. சரி இனியா ஒரு முகம் ஏத்தக்கூடாது, 5 முகம் ஏத்தணும். மேடம் சொல்றதுதான் கரெக்ட். 5 முகம் ஏத்துனாதான் விளக்கு விளக்கு மாதிரி இருக்கும். சாமியை கும்பிட்டுட்டு விளக்கு எடுத்துட்டு போமா. ஆத்தா நீதான் காப்பாத்தணும். நல்லா வேண்டிக்கோங்க. அம்மா விளக்கை இடது கையால எடுக்க கூடாது, வலது கையால தான் எடுக்கணும். அம்மா நீங்க எடுத்து கொடுங்கம்மா. அடிங்க அடிங்க மேல தரத்தெல்லாம் அடிங்க. மேல தடிங்க மேல தடிங்க. ஏ வசு, உன்னை அத்தை எனக்கு துணையா தான் அனுப்புனாங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வர சொல்லல. நான் ஒன்னும் ஒட்டிக்கிட்டு வரல, நீ போ. அர்ஜுன் இங்க வாங்க. நீ போய் நீ என்ன பின்னாடியே வர. உங்களை அத்தை என் கூட தான் வர சொன்னாங்க.
அடியே இனியா ஆ? பாத்தியா நீ விரதமே இல்லனாலும் அந்த கடவுள் உன்னை விளக்கு எடுக்க வச்சிட்டாரு பாத்தியா? அந்த பிள்ளையார்ல இருந்து பெருமாள் வரைக்கும் உனக்கு சப்போர்ட்டாவே இருக்காங்கடி. ஆமா பாட்டி, நான் தான் அப்பவே சொன்னல. ஆமா ஆமா, நீ எவ்வளவு பிரார்த்தனை பண்ணாலும் இன்னும் ஜெயிலுக்குள்ள போகாம வெளியே சுத்திட்டு இருக்க பாரு, அதுவே பெரிய விஷயம். பாட்டி, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. நான் இப்போ ஜேகேஆர் குரூப்போட மருமக. சும்மா நீட்டி முழக்காத, விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சமா. என்ன தம்பி ஏதோ பலமா யோசிச்சுட்டு வர மாதிரி தெரியுது? இல்ல உத்தமன், இந்த இனிய விலைக்கு எடுத்துட்டு வர்றதுல எனக்கு உடன்பாடே இல்ல. அம்மா இவளுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தராங்க தெரியல. தம்பி ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க. இனியா உங்க ஹார்ட் ஃப்ரெண்டு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் உங்க உயிரை காப்பாத்துனது இனியா மேடம் தானே. அவங்க அந்த மூட்ல இருக்காங்க. ஹார்ட் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டோம். அதோட ஹார்ட் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிற முயற்சியில நீங்க இறங்குனதுனால பழசெல்லாம் மறந்துட்டு புது அவதாரம் எடுத்திருக்கீங்க. இப்போ வீட்டுக்கு தலை சிறந்த தலைமகனா இருக்கீங்க. அதனால அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு காரணம் உங்க ஹார்ட் ஃப்ரெண்டு தான். அதான் இனியா மேடம்னு அம்மா நினைக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வசு மேடம் நல்லவங்க, ஆபீஸ நல்லா நடத்துறாங்க, விசுவாசமானவங்க. ஆனா ஏதோ ஒரு நன்றி கடன் இனியாவை நோக்கி அவங்கள தள்ளுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் யோசிச்சு பார்த்தா அப்பையிலிருந்து என் மனசுக்குள்ள இருந்த மாதிரி தான் இருக்கு. நான் தான் புரிஞ்சுக்காம இருக்கணும்னு தோணுது உத்தமன். பட் இப்போ என் மனசு முழுக்க வசுக்கிட்டு போயிடுச்சு உத்தமன். தம்பி மனசு என்ன மாநகர பஸ்ஸா? கண்ட ரூட்ல போறதுக்கு வரதுக்கா? நீங்க உங்க மனச அம்மா கிட்ட சொல்லி புரிய வைங்க தம்பி. அதான் யோசிக்கிறேன் உத்தமன். வசு, உண்மையா விரதம் இருந்தவ நீ. ஆனா பூஜையை நிறைவேத்துறது அவ. கஷ்டமா இருக்குமா? விடுங்கம்மா, பூஜை நல்லபடியா முடிஞ்சு மேடம் நல்லா இருந்தாலே போதும்மா. பாத்தியாடி, மேட தாளத்தோட ஊர்வலம் போனாலும் அதுல கம்பீரமா வர்றது நான் தான். ஏய் பாட்டி, ரொம்ப பேசாதடி. எல்லாருக்கும் முன்னாடியும் கம்பீரமா துணிச்சலா தைரியமா வரவன் நான் தான். ஐயோ, ரவி இங்க எப்படி வந்தான்? இனியா, இனியா, ஏய், விளக்கு ஏண்டி இப்படி தூக்கி பிடிக்கிற? இறக்குடி. ஏய், பூஜை புட்டுக்கும். இறக்கி பிடிடி. ஐயோ, இறக்கி பிடி. ஐயோ, பாட்டி. இனியா, இந்த விளக்க கொஞ்சம் பிடிங்க. ஏய் இனியா, இனியா, ஏய் இனியா, எங்க போற? ஏய் நீரா. பாத்தியா வசு, நான் சொன்ன மாதிரி நீதான் விரதம் இருந்த. உன் கைக்கே விளக்கு வந்துருச்சு பாத்தியா? அம்மா, இருந்தாலும் இந்த இனியா திடீர்னு எங்கம்மா போயிருக்கா? எங்கே போயிட்டு போறா? நாம நல்லபடியா விளக்கு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துடலான்னு வா. ரவி, நீ எப்படி இங்க? ஏன் அதிர்ச்சியா இருக்கா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்கிட்டயே உன் டகால்ட்டி வேலையை காட்டியிருப்ப. ஆமா, நம்ம 2 பேர் சேர்ந்தானே புதுச்சேரியில நகையெல்லாம் அடிச்சோம். ஆமாவா இல்லையா? அப்போ என் ஷேரை தராம இங்க வந்து வேஷம் போட்டு திரியுற. ரவி, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல, நான் அப்புறமா உனக்கு தரேன். நல்ல காமெடி. அப்புறமானா எப்போ? கூடி சீக்கிரமே தந்துடுறேனே. பணத்தை அடிச்சிட்டு ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடிட்ட. எங்க இருக்க, என்ன பண்றன்னு ஒரு தகவலும் இல்ல. இப்ப நீ சொல்றத நான் நம்பணும் இல்ல? இல்ல ரவி, சொன்னா கேளு ரவி. இப்ப என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல, நான் அப்புறமா நிறைய தரேனே. ஏய், பணம் இல்லையா? இது என்ன? அதான் கையிலயும் கழுத்துலயும் போட்டிருக்கல, இத கைட்டி கொடு. தம்பி பாத்தீங்களா, விளக்கு வசு மேடம் கைக்கு வந்துருச்சு. ஆமா உத்தமன். ஆனந்த் பாருடா, உங்க அண்ணி விளக்கு எடுத்துட்டு வரா. ஆமாண்ணே, அன்னி கையில விளக்கு இருந்தா விளக்கு வேற லெவல்ல இருக்கு. டேய், உண்மையா சொல்ற? அன்னி கையில விளக்கு இருந்தா வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னனே. உத்தமன், என் தம்பி சொல்றத கேட்டீங்களா? கேட்டேன் தம்பி. படம் எடுத்து பாம்பு ஆனாலும் பாம்பு படம் எடுத்து ஆனாலும் ரெண்டும் ஒண்ணுதானே தம்பி? தம்பி சொன்னதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த பெருமை? அது கடல்ல கரையிற மாதிரி காதல்ல கரையிறது ஒரு சுகம் உத்தமன். அதனால கரைஞ்சிட்டு இருக்கேன். தம்பி எதுல கரைஞ்சாலும்
கரையறது முக்கியம் தம்பி. ஐயோ ஐயோ உத்தமன், எனக்கு பயங்கரமா டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. தம்பி அப்படியெல்லாம் ஆடிராதீங்க, கண்ட்ரோல். இந்த ஃப்ராடு எங்க போயிட்டா? எவ காதுல கழுத்துல நகைய பார்த்தாளோ? தூ, துப்பு கெட்டவ. இவளை போய் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க இங்க. என்னையா நேரமாகுது. விளக்கு வேற வசு கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். இத வச்சு அவ பாலிடிக்ஸ் பண்ணிடுவா. ஏய், என்ன யோசிக்கிற? ஆமா, கூட்டத்தோட வர என்ன விஷயம்? இது பார், அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப என்ன, உனக்கு நகை தானே வேணும்? இந்தா, போதுமா? என்னது இது? இதெல்லாம் பத்தாது, அதையும் கைட்டு கொடு. செயின் கழட்டி கொடுத்தா வீட்ல கேட்பாங்களே. அது உன் பிரச்சனை. கைட்டு. இந்தா, புடி. சரி, நான் வரேன். என்ன வீட்ல தேடுவாங்க. உன் நம்பரை நான் சேவ் பண்ணிருக்கேன். எப்ப வேணாலும் கால் பண்ணுவேன். பணத்தை கொடுத்தா என்ன உதவி வேணாலும் பண்ணுவேன். அத்தை, எல்லாரும் வந்துட்டாங்க பாருங்க. ஆமாமா, வந்துட்டாங்க. என்னாச்சு? இந்த இனியா எங்க போனா? இனியா எங்க போனா? எங்களோட தான் வந்துட்டு இருந்தா அண்ணி. திடீர்னு விளக்க கொடுத்துட்டு பிடிச்சுக்கோங்க வந்துடுறேன்னு போனா இது வரைக்கும் ஆளையே காணோம். நீ என்ன இவ கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கா? விளக்க வசு கிட்ட கொடுத்துட்டு அவ எங்க போனா? அது எங்கேயுமே போல, ஆனா இங்கேயும் வரல. இங்க வர்றப்போ அவ எங்க போயிருந்தாரு தெரிஞ்சிருங்கம்மா. அப்ப அவங்க எங்க போயிருக்காங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்களே வந்துருவாங்க, அப்படிதானே? முதலாளிமா, நம்ம வீடு வரைக்கும், என் வீடு வாசல் வரைக்கும் அவதான் விளக்கு எடுத்துட்டு வந்தா. கை சுட்டுச்சா, அதான் விளக்க கை மாத்தி விட்டுட்டா. நீங்க சும்மா அவளுக்கு முட்டு கொடுக்காதீங்க. அம்மா, நல்ல காரியம் நடக்கிறப்ப கோவப்பட வேண்டாம். இப்போதைக்கு இந்த விளக்க வச்சு நாம யாகத்தை ஆரம்பிச்சிடலாம். நல்ல நேரம் போயிட்டு இருக்குமா. அதுக்குள்ள அவங்களுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுங்க. அம்மா, அந்த விளக்க கொண்டு வாமா. சாமிய மனசார வேண்டிக்கம்மா. அம்மா, உட்காருமா. ஓம் விநாயகனை போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனை போற்றி. இந்த இனியா எங்க தான் போய் தொலைஞ்சா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காளே. ஓம் அகந்தை அழிப்பவனை போற்றி, ஓம் ஆணை முகத்தானை போற்றி. உத்தமன், கிட்ட வாங்க. அப்படியே நான் வசு பக்கத்துல உட்காருவா. ஓமெல்லாம் வளர்த்தாச்சு, தாலி கட்ட வேண்டியதுதான் பாக்கி. தம்பி, இது பிள்ளையார் பிரதிஷ்டை ஓமம். கல்யாணத்துக்கு வேற ஓமம், வேற மந்திரம்ல. பட் நெருப்பு புகையெல்லாம் ஒண்ணுதானே? புகை வர இடத்துல எல்லாம் தாலி கட்டணும்னா கிச்சன்ல வச்சுதான் தாலி கட்டணும். ஐயோ, இந்த ஃப்ராடு எங்க போச்சோ? இனியா எங்க போன? ஏன் உன் போன் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு? அது வந்து அத்தை. முதலாளியம்மா, கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நல்ல நேரம் போயிட்டே இருக்கு. ஜூசரிய எடுத்து சொல்லுங்க. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்கீங்க? ஆமாமா, நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நீ வந்து பூஜையில உட்காருமா. வா 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 வா. இந்தாமா மஞ்சள், அப்புறம் இந்தாமா சந்தனம். இது ரெண்டையும் கலந்து பிள்ளையார் பிடி. பாட்டி, விநாயகர் எப்படி இருப்பார் பாட்டி? ஏய்,
அன்னைக்கு எறும்புக்கு தீனி போட்டல்ல, அங்க இருந்தாருல என்ன மாதிரி தும்பிக்கையோட, அவர்தான் பிள்ளையார். அவர் எப்படி பாட்டி செய்யறது? ஐயோ செஞ்சுடி, செஞ்சு தோல. என்னடி பாக்குற? இந்த பாரு, இப்படிதான் இருப்பாரு. பாட்டி பாட்டி அப்படியே அசையாத, நான் உன்னை பார்த்து செஞ்சுறேன் சரியா? அப்படியே செய்யடி. என்ன கோமாளி ஆக்கிட்டாளே. ஐயோ, இவகிட்ட சொன்னா திருப்பி அதே மாதிரி என்ன உட்கார வச்சிருவாளே. அப்படியே சரி, அப்படியே செய். சூப்பர் பாட்டி, நீங்க குடுக்குற டிப்ஸ் எல்லாம் கேட்டு சூப்பரா புடிச்சிருவாங்க பிள்ளையார. ஐயோ தம்பி, ஆனந்த் தம்பி, என்னோட அருமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியுது. எனக்கு தெரியாதா? இந்த பாரு, குறுக்கால பேசாத. நல்ல நாள்லயே நீ வேலை பார்க்க மாட்ட. இன்னைக்கு நல்ல ஓசி சோறு திங்க வந்துட்ட. ஓசி சோறு தின்ட்டு உடம்ப பெரிய பீப்பா மாதிரி வச்சுக்கிறது நான் இல்ல, நீங்க. உனக்கு உடம்பெல்லாம் வேணடா, திங்க திங்க எல்லாம் வீணா பின்னாடி போகுது. அதுக்கு நான் என்ன பண்றது? பிள்ளையார் பிடிக்கிறப்ப வெட்டி பேச்சு வேண்டாம், அது தெய்வ குத்தமாயிடும். பாட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பர் டி. ஏடி பிள்ளையார் பிடிக்க சொன்னா சிவனை பிடிச்சி 3வது கண்ணையும் சேர்த்து வச்சிருக்க. இங்க பாருங்கம்மா, மனசுல தேவையில்லாத யோசனைங்க இருந்தா அதை தள்ளி வச்சிருங்க. ஆத்மாத்மா கடவுளை நினைச்சு பிள்ளையார பிடிங்க, கரெக்டா வரும். இத பாருமா, உள்ளங்கையில நல்லா மஞ்சளை வச்சுக்க, உன் விரலால அப்படியே சுத்தி எடு, அப்பதான் வரும். ஏய், நீ கொஞ்சம் வாய பொத்து, எல்லாம் அவளுக்கு தெரியும். இனியா, பூசாரி சொல்ற மாதிரி ஆத்மாத்மா பண்ணி. இனியா தம்பி, பஞ்சா அப்படி திரிச்சா நூல் தான் வரும், பஞ்சாமிர்தமா வரும். துப்பாக்கில இருந்து குண்டு தான் வரும், தோல்ல போற துண்டா வரும். ஏய், இங்க பாருங்கம்மா, நேரம் ஆயிட்டு இருக்கு. ராகு காலத்துக்குள்ள பூஜையை முடிச்சாகணும். பாட்டி ஓகேவா? இந்தாங்க சாமி. குடும்பம் இதுதான் பிள்ளையாராமா? மா, நீ ஒரு பிள்ளையார பிடிமா. உத்தமன், பாத்தீங்களா உத்தமன், அந்த 10 விரல்ல எவ்வளவு வித்த வச்சிருக்கான்னு. இந்த கைமுறுக்கு சுத்துற மாதிரியே அழகா பிடிக்கிறா. தம்பி, இது தெய்வ காரியம். திங்கிற முறுக்க பத்தி எல்லாம் பேசலாமா? பிள்ளையார அந்த பொண்ணு கையில குடுமா. இந்தா இனியா. குடுமா. ஆஹா, பேஷ் பேஷ். காஃபி நன்னா இருக்கு தம்பி. பிள்ளையார் சூப்பரா இருக்குன்னு சொல்ல வந்தேன். சூப்பரா இருக்கா? சூப்பர். இந்த ஜோசியக்காரன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு. எல்லாம் அவ செய்யறதான் நல்லா இருக்குங்கிறான். இந்தாங்கம்மா, பிள்ளையார் மேல போடுங்க. இனியா, நல்லா வேண்டிக்கடி. கிழக்கால, மேற்கால, வடக்கால, தெற்காலன்னு எந்த வெள்ளமும் வராம கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு. உன் மாமியாருக்கு காலும் உன் புருஷனுக்கும் கையும் நல்லா இருக்கணும். அவங்க அப்படியே அந்த வீல் சேர்ல இருந்து எழுந்து குடுகுடுன்னு ஓடணும். உன் புருஷன் குறி பார்த்து காக்கா குருவியை சுடணும்னு வேண்டிக்க. போடு போடு. ஓம் ஈசன் தலைமகனே போற்றி, ஓம் உண்மை பரம்பொருளே போற்றி. அம்மா, இந்த தேங்காய் எடுத்துட்டு போய் உடைச்சிட்டு வாங்கம்மா. இந்த போ. ஏய், தேங்காவை எப்படி உடைப்ப? இத அப்படியே செவுத்துல விசி உடைப்பேன். இனே மேடம், தேங்காயை 2ஆ உடைக்கணும். செதர் தேங்காய் மாதிரி உடைச்சிடாதீங்க. இதாலேயே உன் மண்டைய உடைக்கிறேன் பாரு. இதால தேங்காய் உட. ஓகே, பார்த்து உட, ஜாக்கிரதை. ஓம் ஒளிமயமானவனே போற்றி, கருணாமூர்த்தியே போற்றி. ஐயோ, என்ன ஆச்சு? இந்திரா, என்ன ஆச்சுன்னு பாரு. இதோ பாத்துட்டு வரேனே.
இனியா என்னடி என்ன ஆச்சு? யாரடி யார் அறுவாளால வெட்டல? பாட்டி கையில அருவா பட்டுருச்சு. டேய் வரண்டா வந்து ஒன்னு வெச்சுக்கறேன்டா. ஐயோ என்ன பாத்துட்டே நிக்கிறீங்க? போய் பஞ்சர் பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க போங்க. அக்காச்சி அது பஞ்சர் இல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் அது பாக்ஸ். இப்ப ரொம்ப முக்கியம். அமெரிக்கால இருந்து என்ன கிழிச்சப்போ எடுத்துட்டு வா போ. வலிக்குதாண்டி செய்யும். அறுவாளால கை வெட்டினா வலிக்காம இருக்குமா? இனியா ஓம் கண் கண்ட தெய்வமே போற்றி. என்னடி இப்படி ஆயிடுச்சு? ஒண்ணுல பாட்டி நீ வா பாட்டி பூஜைக்கு போலாம். வா. என்ன இனியா நீ ஒரு தேங்காய கூட உனக்கு சரியா உடைக்க தெரியாதா? பாவம் அதுக்கே பழக்கம் இல்ல பாவம் கை வெட்டி ரத்தம் வந்துருச்சு. சரி சரி போய் உட்காரு. அம்மா ஆ? நீங்க என்ன தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? சொல்லுங்க ஜோசியரே. அம்மா இந்த பொண்ணுக்கு ஆரம்பத்துல இருந்தே விரதத்துல இருந்து பூஜை பண்ற வரைக்கும் தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதையெல்லாம் நாம பெருசா எடுத்துக்கல. ஆனா இப்போ கையில அருவாப்பட்டு ரத்தம் வந்துடுச்சு. ரத்தக்காவு வாங்குறது குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. அதனால இந்த பூஜையை இதோட நிறுத்திடலாம்.